இன்னைக்கு கண்டென்ட்டை ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு உங்கள் குழந்தைகிட்ட எத்தனை தடவை தண்ணி குடிச்சியான்னு கேட்டீங்க. பெரும்பாலான குழந்தைங்க தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் தாகம் வர்றது உடம்பு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை தான். தண்ணீர் தாகம் தீர்க்கறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான அடல்ட்டாக அந்த குழந்தை வளர்றதுக்கு அதுதான் பேசிக்கு. ஏன் குழந்தை பருவத்தில் தண்ணி இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தைங்களோட உடம்பு இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு, உருவாயிட்டு இருக்கு. அவங்களுடைய மூளை, எலும்புகள், தசைகள், இதயம், ஜீரண மண்டலம், மற்ற உறுப்புகள், கனெக்டிவ் டிஷ்யூஸ், இது எல்லாமே க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே சரியான அளவு தண்ணி இருந்தால் தான் நல்லா வளரும். இன்னைக்கு தண்ணீர் குடிக்கிறது குறைஞ்சுதுன்னா அந்த குழந்தை கிடையாது, அந்த குழந்தையோட உடம்பு தவறான பழக்கங்களை கற்றுக்கணும். எப்படி அப்படின்னா, தண்ணி குறைஞ்சதுன்னா கான்ஸ்டிபேஷன், ஹெட்டேக் வருது. குழந்தை ஸ்கூல் போகிற குழந்தை அடிக்கடி எனக்கு ஹெட்டேக் வருது, எனக்கு உடம்பு வலிக்குது, டயர்டாக இருக்குது, கால்லாம் ரொம்ப நேரம் அசம்பிளியில் நின்னாலே கால் வலிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் நம்ம உடனே குழந்தைங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். பட் பேசிக்காக அந்த குழந்தை தண்ணி ஒழுங்காக குடிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது. இதே நிலைமை வருஷக்கணக்காக தொடர்ந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தபோது, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தபோது நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த பீரியடில் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்ஸே பெரும்பாலான ஃபேமிலிஸில் கிடையாது. தண்ணி இன்னைக்கு ஒழுங்காக குடிச்சியா அப்படிங்கிறத கேட்குறதும். நம்மளுமே ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டோம். 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு அங்கே ஸ்கூலில் குடித்தா அதுவே பெரிய விஷயம். அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. இது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது குழந்தைங்களில். ஸோ இது மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேயே முதுகு வலிக்கிறது, அதிகமான அமிலம் சுரக்கிறது வயிற்றுல, அதனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள். உங்கள் குழந்தை அடிக்கடி எனக்கு வயிறு வலிக்குது, விளையாண்டு முடிச்சுட்டு வந்தோடனே வயிறு வலிக்குது, இப்படியெல்லாம் சொன்னால் தண்ணி ஒழுங்காக குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சின்ன வயசுலேயே கிட்னி ஸ்டோன் வருது, ஹார்மோன் இம்பேலன்சஸ் வருது, அதுக்கப்புறம் சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுறது, மசில் கிராம்ஸ் அடிக்கடி வருது, மசில் கேட்ச் போகிறது, இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிற குழந்தைங்களில் பேக் பெயின் வருது, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது, இது மாதிரி நிறையா அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். பெரியவங்க அதாவது பெரியவங்களோட நோய்கள் நம்ம பெரியவங்கள ஆகும்போது ஆரம்பிக்கலை, அது நம்மளுடைய சைல்டுஹுட் ஹேபிட்ஸ்லேருந்தே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம இன்னைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாடியை ஃப்யூச்சருக்கு வேணுங்கிறதுல அந்த ப்ரிப்பரேஷனில் முக்கியமான பார்ட் தண்ணி குடிக்கிறது. ஸோ தண்ணி கரெக்டாக குடித்தா அந்த குழந்தையுடைய பாடிலி ஃபங்க்ஷன்ஸ், மென்டல் ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய மஸ்குலோஸ்கெல்டல் சிஸ்டம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்காக தண்ணிக்கு பதிலாக ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, பேக்கெட் ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் தண்ணிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃப்ளூயிடை குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லி மட்டும் கொடுக்காதீங்க. தண்ணி உடம்பை சுத்தம் பண்ணுது. நம்ம தண்ணி இல்லாமல் ஒரு வீட்டை தொடச்சி க்ளீன் பண்ணுறதோ இல்லை பாத்திரத்தை கழுவுறதோ நம்ம பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தான் பாடியோடைய கிளென்சிங்க்கு கண்டிப்பாக தண்ணி வேணும். தண்ணி தான் உடம்புடைய சூடை கம்மி பண்ணுறது, உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது, செல்களை உயிரோட வைக்கிறதுக்கே தண்ணி வேணும். ஸோ அதனால் இந்த வேலையை தண்ணியை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. ஸோ உங்கள் குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிறது மேலே ஒரு கண் நீங்கள் வையுங்க. ஒரு 20 கிலோ, ஒரு 20 கிலோவுக்கும் 1 லிட்டர் தண்ணி, இதுதான் இந்தியன்ஸ்க்கு வாட்டர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு பேசிக்கான ஃபார்முலா. ஸோ உங்கள் குழந்தை 20 kg இருந்தால் 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள்.